எந்த வேலை பண்ணாலும் இனிமேல் இங்க கவனத்தை வச்சுக்கிட்டே வேலை பண்ணுங்க. இது எத்தனை பேருக்கு எனக்கு புரியும் தெரியல. புத்திசாலியா இருந்தா புரிஞ்சுக்குங்க. நீங்க இது ஒண்ணு பண்ணீங்கன்னாவே நீங்க கடவுளா மாறிடுவீங்க. இங்க கவனத்தை வச்சுக்கிட்டே எந்த செயல் செய்தாலும் கர்ம வினை பதிவாகாது. புரிஞ்சுக்குங்க. மாபெரும் ஆற்றல். எந்நேரமும் புருவ மத்தியத்தில் கவனம் இருக்கும் போது உங்களது உயிர் சக்தி பெருகிக் கொண்டே இருக்கும். சீக்கிரம் நெற்றிக்கண் திறக்கும். டெய்லியும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் உட்கார்ந்தா சீக்கிரம் வேலை செய்யுமா? வாழ்க்கையே பயிற்சியா மாத்திட்டீங்கன்னா சீக்கிரமா வேலை செய்யுமா? அதனாலதான் வாழ்க்கையே பயிற்சியா மாத்திர சொல்றேன். இனிமேல் எந்த வேலை பண்ணாலும் உங்களோட கவனம் எங்க இருக்கணும்? இங்க வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுங்க. இது ஈஸி இல்ல, ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம், மறந்துடுவீங்க, போக்கஸ் அங்க போகாது, தலைவலிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அது எனக்கு வேணும் நீங்க செய்யும் போது அது உங்களுக்கு அந்த சுகமான உணர்வையும் குண்டலினி மேலேறுவதையும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக சொன்னது புரிஞ்சுதா? இனிமேல் நின்னாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் சமைச்சாலும் குளிச்சாலும் பேசினாலும் பாட்டு பாடினாலும் ஈவன் வை யூ ஹேவ் செக்ஸ் யூ ஷுட் ஹேவ் யுவர் ஃபோக்கஸ் ஹியர். ஏன் செக்ஸ் வச்சுக்கும் போது கூட கவனம் இங்க வச்சுக்க சொல்றேன். இதுக்கு பேரு பரி அங்க யோகம். டைரக்ஷன் குறையாது, டைம் அதிக நேரம் நீட்டிக்க முடியும், உங்கள் மனைவியை உங்களால் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியும். இதெல்லாம் தாண்டி இங்க கவனத்தை வச்சுக்கிட்டு செக்ஸ் வச்சுக்கும் போது இவ்வளவுதான செக்ஸ்ன்னு சொல்லி அதுல ஒரு நிறைவுக்கு வந்துருக்கு. நீங்க இங்க கவனம் வச்சுக்காம செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆசை அதிகமாகி கொண்டேதான் போகும், குறையாது. மைண்ட்ல வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு புருவ மத்தியத்துல கவனத்தை வச்சுட்டு உங்களோட எல்லா வேலையும் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ரகசியங்களும்